உணவு பழக்கவழக்கத்தில் தமிழனை யாரும் மிஞ்சிவிட முடியாது. எப்படி, எங்கு, யாருடன் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று பல வரைமுறைகளை வைத்திருப்பார்கள். சிறியவர்கள் நின்று கொண்டு சாப்பிட்டால் பெரியவர்கள் திட்டுவார்கள். அதேபோல் சமணம் போட்டு உட்காராமல் காலை தரையில் ஊன்றிக்கொண்டு சாப்பிட்டால் குந்தி தின்றால் குன்றும் குறையும். நல்லா சமணம் போட்டு சாப்பிடு என்று சொல்வார்கள். இப்பழமொழியில் குந்தி என்பதற்கு வேலை செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருந்தல் என்பது பொருளாகும். எந்த ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு 3 வேளையும் நன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தால் குன்று போலுள்ள செல்வமும் குறைந்துவிடும். சோம்பேறியாக இல்லாமல் வேலை செய்து உண்ண வேண்டும் என்பதே இப்பழமொழியின் உண்மை பொருள். ஒரு சில பணக்கார வாரிசுகள் பாட்டன் சொத்துதான் 7 தலைமுறையும் உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு பணம் இருக்கிறதே, நான் ஏன் வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். அப்படி உட்கார்ந்து சாப்பிடும்போது அந்த சொத்து எவ்வளவுதான் மலை உயரம் இருந்தாலும் சில நாட்களில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இதே கருத்தை வலியுறுத்தி இருந்து உண்டால் இரும்பும் துரும்பாகும் என்றும் சொல்லி வைத்தார்கள். இப்பழமொழி உழைப்பின் மேன்மையை உணர்த்துகின்றது. ஒவ்வொருவரும் உழைத்து அந்த உழைப்பின் வழியாக தங்களுடைய உணவை தேடிக்கொள்ள வேண்டும் என்றும் கருத்தை இப்பழமொழி வலியுறுத்துகிறது. சோம்பேறியாக இருந்து விட்டால் சோறு கிடைக்காது தம்பி என்று திரைப்பட பாடலும், உழைக்காதவன் உண்ணலாகாது என்று பைபிளும் சொல்கின்றன. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.